ஒரு 10 நிமிஷம் மட்டும் என்னை நம்பி வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்க சார். ப்ளீஸ் சார். சரிப்பா, சார் கண்டிப்பா வந்துருங்க சார். கண்டிப்பா வரேன்ப்பா. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். இதுல பில் அமௌண்ட்டுக்கு மேல 10,000 ரூபாய் இருக்கு சார். 10,000மா? தெரியுமா, மிச்சம் இருக்கிற பணத்துல இல்லாதவங்களுக்கு உங்க கடை பேரை சொல்லி ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா. சார் அதுக்கு தான் இந்த பணம். சார் யாருன்னே தெரியாத எங்களை நம்பி 10,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே சார். யாருன்னே தெரியாத எங்க 2 பேருக்கும் இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடி இருக்கீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும். என்ன 2 பேரும் ஒரே ஸ்கோர்ல இருக்கோம். நம்ம தானே லீடிங்ல இருந்தோம். இப்போ என்ன பண்றது? நல்லாவே இல்ல. நெக்ஸ்ட் டைம் நம்ம வேற கடையில வாங்கிக்கலாம். மண்ணு மாதிரி இருக்கு. நீ தானே வாங்கின அலப்பர். இந்த மணி லூசும் ரகு லூசும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே. மேடம் வேற இவனுங்க 2 பேரும் இப்போ ஒரே ரூம்ல தங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்படியே போனா மணி ரகுவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்புறம் மணி சப்போர்ட்ல அவனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா ஐயோ, இப்போ என்ன பண்றது? இந்த பசங்களை நம்ப முடியாது. எப்படியாவது மணி லூசன் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? சாப்பாடு. மணி ப்ரோ, சொல்லுங்க கயல். என்ன 2 பேரும் தனியா உட்காந்து சாப்பிடுறீங்க? இங்க வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். கயல் மேடம், நீங்க தான் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது சரி, என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க? 2 நாளா நாங்க இங்கதான் உட்காந்து சாப்பிடுறோம். சரி, நானே வரேன். எதுக்கு இங்க வந்து உட்கார்றா? என்ன ஐட்டம் வச்சிருக்கான்னு தெரியலையே. என்ன கையல், மீன் குழம்பா? வாசனை சும்மா அல்லது. இது மீன் குழம்பு இல்ல, இதுக்கு பேரு உருண்டை குழம்பு. எங்க அம்மா ஸ்பெஷல். பார்க்கவே செம்மையா இருக்கு. நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மணி ப்ரோ. நீ கூச்சப்படாம வை கையல். இன்னைக்கு ஒரு புடி. மணி ப்ரோ, ஒரு நிமிஷம். என்னம்மா? எனக்கு ஒரு டவுட். சாப்பிடும் போது என்னம்மா டவுட்? இல்ல, நீங்க எனக்கு சப்போர்ட்டா இல்ல இவனுக்கு சப்போர்ட்டா? இப்படி செக் வச்சுட்டா சொல்லுங்க ப்ரோ, நீங்க யாருக்கு சப்போர்ட்? ரகுக்கு தான் என் சப்போர்ட்னு சொன்னா கொடுத்த சாப்பாடு பிடிங்கிறவாளோ? ப்ரோ, என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. என் சப்போர்ட் உங்க 2 பேருக்கும் தாம்மா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அடடடடா, என்ன ருசி, என்ன ருசி! உருண்டை குழம்பு மாதிரியே இல்ல, மீன் குழம்பு மாதிரி இருக்கு. எவ்வளவு நாளாச்சு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு. நீயும் எடுத்து சாப்பிட்டு. அட பரவாயில்ல, சாப்பிட்டு ரகு. சண்டையெல்லாம் வேலையில தான், சாப்பாட்டுல இல்ல. ஆயிரம் தான் இருந்தாலும் வீட்டு சாப்பாடு தான். டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு இல்லடா ரகு? இன்னைக்குதான் நம்ம நாக்குக்கே உயிர் வந்திருக்கு. சாப்பிடு. மணி ப்ரோ, எனக்கு என்னமோ அந்த வேலை விஷயத்துல நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தோணுது. அப்படிதானே? என்னமா திடீர்னு இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற? பின்ன என்கிட்ட சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க. அதாவது எங்க அம்மா சமைச்சு என் கையால சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்கல்ல, அந்த நிமிஷம் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கும்ல ப்ரோ. அது என்னமோ சொல்லுவாங்களே, உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கணும். அப்போ நீங்க எனக்கு தானே நன்றியோட இருக்கணும். சோ இந்த வேலை விஷயத்துல நீங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். ஐயோ, பாத்து இந்த பேலன்ஸ் சாப்பாடும் நீங்களே சாப்பிட்டுருங்க. ரகு, நீயும் எடுத்துக்கோ.
சோற பார்த்தோன்னா இழிச்சிட்டு பேச வேண்டியது. என்ன முறைக்கிறான்? சே மூஞ்ச பாரு. இவனு தானே அவகிட்ட வாங்கி சாப்பிட்டான். இப்ப என்ன மட்டும் முறைச்சிட்டு போறான். ம்? போடா. உருண்டை குழம்பு தாயா. என்ன ருசி. என்ன கையல் இவ்வளவு நேரம் இருக்க? வழக்கமா 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். ஹலோ, என்ன நான் ஏதோ டெய்லி வேலை முடிக்காம சீக்கிரம் டெமிக்கி கொடுத்துட்டு போற மாதிரி பேசுறீங்க? ஐயோ, நான் எங்க அப்படி சொன்னேன்? ஜஸ்ட் கேட்டேன். ஆமா, எப்படி போற? ஷேர் ஆட்டோல தான் போகணும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஆட்டோவையும் காணும். பஸ் ஸ்டாப் போய் தான் போகணும் போல. சரி, பார்த்து போயிட்டு வா. நான் கிளம்புறோம். ஹலோ, பாவமா ஒரு பொம்பளை புள்ள நைட் டைம்ல தனியா நிக்கிறேன். அட்லீஸ்ட் வீட்டு வரைக்கும் இல்லைனாலும் ஒரு பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து பஸ் ஏத்தி விட்டு போலாம்ல. அப்படியே விட்டா போதுன்னு ஓடுறீங்க. யார சொல்றா இவ? இப்ப என்ன தேடுறீங்க ரெண்டு பேரும்? இல்ல, பாவமா ஏதோ ஒரு பொண்ணு நிக்குன்னு சொன்னியே, அதான் எங்க இருக்குன்னு பார்த்தோம். ஷபா, இதெல்லாம் ஆதி காலத்து ஜோக்கு. இத இன்னுமா ஜோக்னு சொல்லிட்டு சுத்திட்டு பரவாயில்ல, எங்களுக்கு காமெடி தான். ஷோ, சிரிப்பே வரல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ப்ரோ. பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ. ரகு, நம்ம கிளம்பலாமா? வண்டி எடு. பாய். கிளம்ப, காத்து வரட்டும். கல்லஞ்சக்காரங்க, இன்னைக்கு இவங்க வண்டி பஞ்சர் ஆகணும். என்னடா வண்டியை ஓட்ட சொன்னா ஆட்டுற? ப்ரோ, நான் எங்க ப்ரோ ஆட்டுறேன்? அதுவும் ஆடுது ப்ரோ. எப்படி ஆடும்? ஸ்டாண்டு கூட எடுக்காம ஓட்டிட்டு இருக்கான் பாரு. டேய், கர்ணக்கு கரையா இருப்ப போலடா. டயரே பஞ்சர் ஆயிடுச்சுடா. குழந்தை. சரி, வண்டி எடு. அவ கூட அப்படியே விட்டுட்டு போயிடலாம். இப்ப இந்த ஸ்டேஷன் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாரு. ஓய் ஆங்கிரி பேர்ட், ஹலோ, இந்தாம்மா ஆங்கிரி பேர்ட், நில்லுமா. சரி, ஏதோ எங்க கூட வரணும்னு ஆசைப்பட்ட குழந்தை புள்ள. சரி வா, பஸ் ஸ்டாண்ட் வரையும் நாங்களே விட்டு போயிடுறோம். உங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவங்களா தெரியலையே. அட நம்பி வாமா, சேஃபா விட்டுறோம், பயப்படாத. ஆமா கையில், ரகு பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். உன்னை பத்தி கொஞ்சம் சொல்ல கேப்போம். என்னை பத்தி நான் என்ன பெருசா சொல்றது? எங்க வீட்டுல எங்க அம்மா, என் அக்கா, நான், அப்புறம் முக்கியமா எங்க அக்கா பையன். ஓ, உங்க அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அவ எங்க கூட தான் இருக்கா. ஏன், என்னாச்சு? எங்க அக்காவுக்கு அவ ஹஸ்பண்டோட சண்டை, அதனால கொஞ்ச நாளாவே எங்க வீட்டுல தான் இருக்கா. ஓ, லவ் மேரேஜா? லவ் மேரேஜ்லாம் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆக்சுவலி அவளுக்கு ஒரு லவ் இருந்தது, ஆனா அதை நான் தான் கெடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜே பண்ணாங்க. ஆனா இப்போ அரேஞ்ச் மேரேஜும் இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் எங்க அம்மா. உங்க அம்மா தான் எனக்கு தெரியுமே. எங்க அம்மாவுக்கு தெரியுமா? இல்ல, காலைல தான் உருண்டை குழம்பு செஞ்சு கொடுத்தாங்களே, அதான் சொல்ல வந்தேன். நீ மேல சொல்லு. அவ்வளவுதான். அப்பா இல்ல, சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்த அப்புறம் எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் எங்களை வளர்த்தாங்க. நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு ஆசை. ஆனா படிச்சு முடிச்சு நல்ல ஜாப் போறதா பிளான். பட் எனக்கு அரியர் இருந்ததுனால டிகிரி முடிக்க முடியாம போயிடுச்சு. அடி பாவி. அச்சோ, உளறிட்டோமே, போச்சு.